இதில் இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 இருக்கு. ஒரு சொல்ல அதுக்கே உண்டான இயல்பான சொற்களால் குறிப்பிட்டோம்னா, அதுதான் இயல்பு வழக்கு. தகுதி வழக்குன்னா, ஒரு சொல்லுக்கு பதில் அதுக்கு தகுதியான வேற சொல்ல குறிப்பிட்டோம்னா, அதான் தகுதி வழக்கு. இதில 3 இருக்கு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையதுன்னா, ஒரு சொல்ல எந்த ஒரு இலக்கண தப்பு இல்லாம, அதுக்கே உண்டான இலக்கணத்தோட சொன்னோம்னா, அதுதான் இலக்கணம் உடையது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நிலம், மரம். இலக்கணம் போலின்னா, ஒரு சொல்ல முன்னாடி, பின்னாடி மாத்தி, மாத்தி சொன்னோம்னா, அதுதான் இலக்கண போலி. நகர்ப்புறத்த புறநகர் அப்படின்னு சொல்றது தான் இலக்கண போலி. அடுத்தது மருவு. ஒரு சொல்லு சிதைந்து அதாவது ஷார்ட்டா மாறி வந்திருக்குன்னா அதான் மருவு. தஞ்சாவூர் ஷார்ட் ஆயி தஞ்சை அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம். அதுதான் மருவு. அடுத்தது தகுதி வழக்குல 3 இருக்கு. இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி. இந்த இடக்கரடக்கல்னா ஒரு சொல்ல நம்ம பொது இடத்துல வெளிப்படையா சொல்லாதபோது இந்த இடக்கரடக்கல் யூஸ் பண்ணுவோம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை வெளியே போய்விட்டது. அடுத்தது மங்கலம். அமங்கலமான வார்த்தைக்கு பதில் மங்கலமான சொல்லு யூஸ் பண்ணோம்னா, அதுதான் மங்கலம். இறந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு இயற்கை எய்தினார்ன்னு சொல்றாங்க. அடுத்தது குழுவுக்குறி. ஒரு குழுவுக்கு மட்டுமே புரிஞ்ச மாரி பேசுனாங்கன்னா, அதுதான் குழுவுக்குறி. பொற்கொல்லர் தங்கத்த பரின்னு சொல்லுவாங்க.